ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஆளுமை அதிகாரத்தோடு இருக்கிறீங்க. காரிய அனுகூலம் இருக்குது. உத்தியோகத்தில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பீங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் கூட சனி பகவான் சூரியன் இணைவு. சூரியன் ராசிக்கு 11 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆரோக நகரத்தில் இருக்கிறார். உச்ச வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறாரு. அடுத்து செவ்வாயும் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 2-7 கூடியவனும் நல்லா இருக்குது. கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேருது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். நோயோடைய தாக்கம் குறையும். நல்லா இருப்பீங்க. சரியா? வம்பு வழக்கு பிரச்சனையில் வெற்றி பெறுவீங்க. கோர்ட்டு கேஸ் எது இருந்தாலும் அதில் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ராசி பலன் சொல்கிறேன். அதுபோக தெய்வம் 3 நட்சத்திரத்துக்கு தந்த லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர் சொல்கிறேன். ஸோ வீடியோ பொறுமையாக கேளுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா நேயர்களே? ஸோ துலாம் ராசிக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கிறாரு. அதுக்கடுத்து மார்ச் 27 ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்குறாரு. அடுத்து 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் ஸ்தான பலம் பெறுவார். 9ஆம் இடத்துக்கு வந்தார்னா குருவோட சேருவார். ஸோ ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால எதையும் தாங்க எதையுமா இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் எதையும் சாதிப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பின்னோக்கி போக மாட்டீங்க. முன்வைத்த காலம் பின்வைக்க மாட்டீங்க. வீர நடை, வெற்றி நடை, ராஜ நடை போடுவீங்க. சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் துலாம் ராசிக்கு உன்னதமான காலமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ஆத்மகாரகன் 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது எதிர்ப்புகளை வெல்லுவீங்க. சரியா? எதிர்ப்பு யாருமே இருக்காது. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் நிர்மூலமாக போயிடுவாங்க. நல்லா ஃபோர்ஸாக இருப்பீங்க. நல்லா வீரதீர சூரனாக இருப்பீங்க. முயற்சியில் எல்லாம் வெற்றியாக முடியும். குறிப்பாக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, அரசு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சரியா? அரசியல்வாதிகளாக நல்லா சைன் பண்ணுவீங்க. கட்சியினுடைய ஆதரவு இருக்கும். மேலிடத்தினுடைய சப்போர்ட் இருக்கும். அடுத்து எண்ணம் போல் ஏற்றம் இருக்கும். சரியா? உங்கள் எண்ணங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி போவீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமை பேசப்படும். சரியா? உத்தியோகம் பண்ணுற இடத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசுவாங்க. மேலே எதிரோட பாராட்டு கிடைக்கும். எதிர்பார்த்து இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். பதவியை நல்லா அனுபவிப்பீங்க. பாராட்டுகள் கிடைக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்திலும் நல்லாயிருக்கும். சரியா? குடும்பத்தில் ஒரு சுமூக போக்கு இருக்கும். எல்லோரும் அனுசரித்து போவாங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டபடி செய்வீங்க. எங்கேனாச்சும் கடைகண்ணி, ஹோட்டல்ஸ், எங்கேனாச்சும் டூர், பிக்னிக் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தில் நிரந்தரமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒரு கண்ணியம் இருக்கும். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படுவீங்க. வாரிசுகளால் பெருமை இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமண, வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர், கணவனோ மனைவியோ அவங்களோட உடல்நலம் சீராகும். அவங்க உடல்நல விஷயமாக எதுவும் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மருத்துவ தகவல்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மருந்து மாத்திரைலாம் நல்லபடி வேலை செய்யும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆடம்பர செலவுகளை மட்டும் தவிர்த்துருங்க. ஏன்னா 12ஆம் இடம் வலுப்புறது. அதனால் ஆடம்பர செலவை தவிர்த்துருங்க. 12 கூடியவன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. வக்ரகத்தில் இருக்கிறதுனால ஆடம்பர செலவு தவிர்த்துருங்க. குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, சிஸ்டம் சம்மந்தப்பட்டவங்க, கணிதம், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய முதலீடுகள் எதுவும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் யோசனை பண்ணி செய்யுங்க. சரியா நேயர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல பணப்பழக்கம் இருக்கும். கலை படைப்பு துறையினர், கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல நல்ல லாபம் இருக்கும். ஃபினான்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா? நீங்கள் தொழில் முதலீட்டாளர்கள், முனைவோரில் இருக்கிறீங்க, ப்ராப்பரேட்டர் இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்கள் நல்லபடி வேலை வைப்பாங்க. அவங்களால நல்லா சந்தோஷம் அடைவீங்க. அவங்களால பேர், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் இருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு உதவி இருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்க அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க. அரசு தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். லாபம் இருக்கும். சரியா? விடாமுயற்சி, வெற்றி நல்ல விதமாக இருக்கும். ஸோ தெய்வம் தந்த ராசி பலன்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. தெய்வம் கடக்கன் பார்வை தெரிஞ்சிருச்சு. அந்த தெய்வத்தினுடைய கடக்கன் பார்வை தெரிந்ததுனால நல்ல ஒரு அருளாளராகவும் இருப்பீங்க, பொருளாளராகவும் இருப்பீங்க. அருள்னால் என்ன? ஆண்டவனோட சக்தி. பொருளாக என்ன? கையிருப்பு, காசு, பணம். ஸோ அருளும் இருக்கும், பொருளும் இருக்கும். மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி மிகச்சிறப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ராசிக்கு 4-5 கூடையவன் அஸ்தமனமாக இருக்கிறாரு. தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? அதுபோல் விவசாயம் பண்ணுறவங்க, சொந்தமாக விவசாயம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குத்தகை எடுத்து செய்கிறவங்க நல்லாயிருக்கும். அது விவசாய வேலைக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும். விவசாயம்
அந்த மிட்டாமரை சார் பெரிய லெவலில் இருக்கிறாங்களே விவசாயிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மந்தப்போக்கு இருக்கும், அதை சரிப்படுத்திக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்துலையும் நல்லா சிறப்பாக தான் இருக்கும். இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும், பிள்ளைகளுக்காக கடன் வாங்கி பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார், உச்சமடைகிறார். 6ஆம் இடத்துல உச்சமடைகிறனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நல்லாயிருக்கும், உத்தியோகம் பார்க்குற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்லா சைன் பண்ணுவீங்க, உங்களை நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. சரியா? நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும். கொடுக்கல் வாங்கலில் நல்லாயிருக்கும். சரியா? வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பழுதுகள் இருக்கும். சரியா? வண்டி வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். வண்டி எஃப்சி கொடுக்க வண்டி விஷயத்தில் சில செலவுகள் வரத்தான் செய்யும், கவனமாக பார்த்துக்கோங்க. கலைத்துறை நல்லாயிருக்கும். சின்னத்திரை, சினிமா படம், அது சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வம்பு வழக்கு விஷயத்தில் நல்லா சக்ஸஸ் ஆவீங்க. கோர்ட்டில் எது கேஸு ஈஸு நடந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். தாப்பன் வழி கேஸு, பங்காளி வழி கேஸு, இடம் விஷயம், பாகப்பிரிவினை, இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரியா நேயர்களே? ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கற்பனை வளம் உண்டு. சரியா? கற்பனைவாதிகள், கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, பின்னணி பாடகர்கள், பின்னணி கதை ஆசிரியர்கள், திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். கலைத்திறன் அதிகமாக இருக்கும். கலை, கவிதை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். படைப்பாளிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புத்திரப்பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்குது. குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அது ஒரு வரைக்கும் நல்லதான். 5ஆம் இடத்துல பாக்கியாதிபதி புதனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க, செவ்வாயும் இருக்கிறாரு. அதனால் செவ்வாய் பயிற்சி பின்னாடி பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும். செவ்வாய் பயிற்சி வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி பின்னாடி செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன கஷ்டம், பிள்ளைகளுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமணம், படிப்பு, வேலைவாய்ப்பு, அவங்க சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்ல ஒரு அணுகுமுறை இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே என்றைக்கு யோகம் உள்ள நாட்கள், தெய்வ கடாட்சம் உள்ள நாட்கள், லக்கி நம்பர் என்ன, அன்றைக்கி எந்த விஷயத்தில் பணம் வரும், இதெல்லாம் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். அதுபோக ராசிக்கு வேண்டிய கிரகம் யார் யார் சார் அப்படின்னம்னா, செவ்வாயை சொல்லியாச்சு, குருவை சொல்லியாச்சு. குரு ஆகாதவர் தான், 3 6 கூடையவர் தான், 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ தாய் வழியில் சில பிரச்சனைகள் வரும். தாய்மாமனுக்கு கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும். தாய்மாமன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் தாய்மாமன் விஷயத்தில் கவனமாக இருங்க. தாய்மாமனாக இருந்தாலும் சரி, மனைவி பெற்ற தாப்பனாக இருந்தாலும் சரி, மாமன் முறையில் சில பிணக்குகள் இருக்கும், முடக்கு இருக்க தான் செய்யும். அவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் கூட பிறந்த இளைய தம்பி, தங்கச்சி விஷயத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? காசு பணத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. சரியா? எனக்கு காசு கொடு, தேவைக்கு பணத்தை கொடு அப்படிம்பாங்க. அதை நீங்கள் பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? தம்பி தங்கச்சி விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து தான் ஆகணும். அக்கறை எடுக்காமல் இருக்க முடியாது. சரியா நேர்களே? ஸோ இந்த அமைப்பெல்லாம் இப்போ துலாம் ராசிக்கு இருக்குது. எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சரி கட்டுவீங்க. சரியா? தனி ஒரு மனிதனாக எதிர்நீச்சல் போடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சது நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? உங்களுக்கு மார்ச் 11லேருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. குரு பார்வை பரிபூர்ணமாக ராசிக்கு இருக்குது. சரியா நேர்களே? அதனால் நல்லா இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, டாக்டர் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஹோம் கார்டில் இருக்கிறவங்க, நேவி, ஆர்மி, சீருடை பணி, சரியா, அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்டவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். விவசாய பலிதம் இருக்கும். அடுத்து சதய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், ராகுவி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. சரியா நேர்களே? ராகு வேறு இப்போ அடுத்து சாரம் மாற போகிறாரு. ஸோ புதனுடைய கூட சேர்ந்து இருக்கிறாரு. ராசிக்கு 9 கூடையும் கூட சேர்ந்து 9 12 கூடையும் சேர்ந்து இருக்கிறனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். ஸோ சுவாதி நட்சத்திரத்துக்கு வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். குருவி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்க, வெளிமாநிலத்தில் சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டவர்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? வியாபாரம், வணிகம், ட்ரேடிங், இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். புதன் ராகு இணைவு குரு பார்வையில் இருக்கிறனால நட்சத்திரநாதன் சுபத்துவம் வராரு. ஸோ நட்சத்திரநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுபத்துவம் வராது, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பேரதிர்ஷ்டமாகும். அடுத்த வருகிற நாட்களில் சுவாதி நட்சத்திரத்துக்கு பேரதிர்ஷ்டமாகும். நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு வேணால் அடுத்த தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.
ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வீடியோ போடலாம். ஆனால் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் கேட்கணும், சார் என் நட்சத்திரத்துக்கு தனியாக வீடியோ போடுங்க, இப்போ எப்படி இருக்குது, நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த தசாபுத்தி நடக்கு, அந்த தசாநாதன், லக்கணாதிபதி, ராசியாதிபதி, நட்சத்திரநாதன் 4 பேருக்குள்ள தொடர்பை சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் கேட்கணும், நான் கண்டிப்பாக போடுவேன். பூரட்டாதிக்கு நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரநாதன், விசாக நட்சத்திரம். ஏன்னா பூரட்டாதியும் குரு நட்சத்திரம் தான், விசாகம் குரு நட்சத்திரம் தான். நம்ம 27 நட்சத்திரத்தை சொல்கிறதுனால சில நேரம் ஸ்கிப் ஆகிடுது. ஸோ சுவாதிக்கு அடுத்து விசாக நட்சத்திரம். விசாகம் வந்து குருவி நட்சத்திரம், நல்லா இருக்குது. வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் வந்து நட்சத்திரத்தை பார்க்குறாரு, நல்லாயிருக்கும். முனைப்பாக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அனுசரித்து போவீங்க. உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க, உள்ளூர் வேலை பார்க்குறவங்க, வீட்டு பக்கத்தில் வேலை இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்லா சைன் பண்ணுவீங்க, உத்தியோகத்தில் பேர் போல் இருக்கும், ஓட்டிலாம் கிடைக்கும். ரொம்ப நேரம் கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரியா, வேலையில் ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க, கண்ணு கருத்துமாக இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்த விட்டு வீட்டுக்கு வர மனசு வராது, அந்த அளவுக்கு வேலை பார்ப்பீங்க. சரியா, அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்ப்பீங்க. சரியா, வேலையில் வந்து வெள்ளைக்காரனா விசாக நட்சத்திரக்காரங்க மாறிடுவீங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்து ராசி பலனை ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ராசி பலன் சொல்லலாம், அடுத்து வருகின்ற வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன். இருப்பினும் வீடியோவில் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கிடலாம் பார்க்குறேன். ரொம்ப பேசுகிறோம்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு 10 to 15 நிமிஷம் பேசுகிற மாதிரி வீடியோ போடுறேன், தொடர்ந்து வீடியோ போடுறேன். நான் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், சாதக பாதங்களை சொல்லுங்கள். சரியா நேயர்களே, இப்போ தெய்வம் தந்த உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, தெய்வம் தந்த லக்கி டேஸ், அடுத்து வருகிற நாட்களில் தெய்வ அனுகூலம் உள்ள நாள் 3 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். சித்திரை, சுவாதி, விசாகத்துக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இறைவனோட அனுக்கிரம் பெற்ற நாட்கள். அன்றைக்கி வந்து பணம் பல வகையில் வரும், லட்சங்களாவோ கோடிகளாவோ வரும். அது உங்கள் அலோகேஷன், ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு மார்ச் 17, மார்ச் 26. சரியா, மார்ச் 17, மார்ச் 26 யோகமுள்ள நாட்களாக இருக்குது, ராஜயோகமுள்ள நாட்கள். பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும். அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் தேவஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணணும். அன்றைக்கி லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பருக்கு கூட்டுத்தொகை. அந்த 2 நாள் மட்டும் போட்டி பந்தய பரிசில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரியா, இது கோச்சாரத்தில் சொல்கிறேன். ஸோ லக்கி நம்பர் வந்து 4ஆம் நம்பர். லக்கி டேஸ் வந்து மார்ச் 17, மார்ச் 26. எந்த வகையில் சார் லக்கி வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குறிப்பாக தொழில், அடிமை தொழில், சப்கான்ட்ராக்ட் தொழில், கான்ட்ராக்ட் தொழில், கமிஷன் தொழில், கட்டட தொழில், பழைய பொருட்கள் தொழில், பழைய இரும்பு, பழைய பேப்பர், பழைய பொருட்கள் சேல்ஸ், செகண்ட் சேல்ஸ், இதில் நல்லாயிருக்கும். பெட்ரோல் அண்ட் கேஸ், ஆயில் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கார், வண்டி, பைக்கு, இது சம்மந்தப்பட்ட வேலைகள், இதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, கிருஷ்ணா ஆயில், கழிவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கடப்பா சலாப், ஜல்லி, மணல், குவாரி வச்சுக்கிறவங்க, சிமெண்ட் ஒர்க் பார்க்குறவங்க, ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெறலும் அந்த டேயில், அந்த லக்கி நம்பர் சார்பாக. அடுத்து வந்து சுவாதிக்கு வந்து மார்ச் 18, மார்ச் 27. இந்த நாட்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு பேரதிர்ஷ்டம் இருக்கும், கொடீஸ்வர யோகம் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, உத்தியோக ரீதியாக கிடைக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, பணம் பல வகையில் வரும், கொடுக்கல் வாங்கல், பேங்கர்ஸ், நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, சரியா, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பணம் வரும். மார்ச் 18, மார்ச் 27 உங்களுக்கு அன்றைக்கி லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். சரியா, 3ஆம் நம்பருங்கிறது கூட்டுத்தொகை 12, 21, 30ன்னு எடுத்துக்கணும். அந்த கூட்டுத்தொகை 3ன்னு முடியும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, சுவாதி நட்சத்திரத்துக்கு பேரதிர்ஷ்டம் இருக்கும். 3 நட்சத்திரத்திலே சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்லா பல்காக பணம் கிடைக்கும். மார்ச் 18, மார்ச் 27 தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர் 2 சொல்லியிருக்கிறேன். லக்கி நம்பர் வந்து சுவாதிக்கு வந்து 3ஆம் நம்பர். அந்த 2 நாளைக்கு மட்டும்தான், மார்ச் 18, மார்ச் 27 அன்றைக்கி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்து விசாகத்துக்கு வந்து சரி, சுவாதிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், இல்லைன்னா சிவனை வழிபாடு பண்ணுங்கள். அந்த 2 நாளுக்கு மட்டும் தட்சிணாமூர்த்தி அல்லது சிவன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து விசாகத்துக்கு வந்து கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், பணம் பல வகையில் வர நாட்கள், லட்சமாவோ கோடிகளாக பொருள் நாட்கள். மார்ச் 19, மார்ச் 28. மார்ச் 19, மார்ச் 28 முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ராம மந்திரத்தை சொன்னீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி உங்களுக்கு லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்னால் 17, 26, 62, 35, 53ன்னு எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை 8ன்னு வரணும். அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை வந்து ஆஞ்சநேயர். அன்றைக்கி எப்படி சார் பணம் வரும் அப்படின்னா, பிள்ளைகளால் பணம் வரும், வீடு மனை வண்டி வாகனத்தால் பணம் வரும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பில்டிங் கான்ட்ராக்டர், விவசாயம், தோட்டம் துறவு, இதிலேருந்து பணம் வரும், நல்ல விதமாக இருக்கும். செகண்ட் சேல்ஸ், சரியா, பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்டது வரும். ஹார்ட்வேர்ஸ், சிமெண்ட் கடை, இரும்பு கடை, ஸ்டீல் கடை, ட்ரெஸ் ஒர்க்கு, MEP ஒர்க்கு, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விசாக நட்சத்திரத்துக்கு வந்து மார்ச் 19, மார்ச் 28 யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. லக்கி எண் வந்து 8ஆம் நம்பர். இப்போ மறுபடியும் 3 நட்சத்திரத்துக்கு அந்த லக்கி டேஸையும் லக்கி நம்பரையும் சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். சித்திரை நட்சத்திரத்துக்கு
லக்கி டேஸ் மார்ச் 17 மார்ச் 26. லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். சுவாதி நட்சத்திரத்துக்கு மார்ச் 18 மார்ச் 27. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். விசாக நட்சத்திரத்துக்கு லக்கி டேஸ் மார்ச் 19 மார்ச் 28. லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ராசி பலன் சொல்லியிருக்கிறேன், கிரகங்களுடைய சஞ்சாரத்தை சொல்லியிருக்கிறேன், நட்சத்திர பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து நட்சத்திரத்துக்கு பணம் குவிகிற நாட்கள், கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்களையும் சொல்லியிருக்கிறேன். அதுக்குண்டான லக்கி நம்பர், அன்றைக்கி தேதிக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு அதையும் சொல்லியிருக்கிறேன். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இதெல்லாம் வேத ஜோதிடத்தை பார்த்து தான் சொல்கிறோம், வாய்ப்பாடு மட்டும் தான் சொல்கிறோம். சரியா? எதுவுமே போதி ஜோதிடத்தில் வாய்ப்பாடு இல்லாமல் சொல்ல மாட்டேன். எல்லாம் புள்ளி விவரமாக டேட் வைஸ் தான் சொல்லுவேன். சும்மா அப்படி வரும் இப்படி வரும்லாம் அளந்து விடுறதெல்லாம் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன் நான். சரியா? ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லாமே நான் அந்த கிரக பயிற்சி, கிரகங்கள், பாதசாரம், கிரக சேர்க்கை எல்லாம் பார்த்து தான் சொல்லுவேன். இன்னும் சொல்லலாம், ஆனால் வீடியோவில் அதிகமாகும். இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.